மொபைல் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம இந்த நிகழ்ச்சியில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா MNP, அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு நெட்வொர்க்ல இருந்து இன்னொரு நெட்வொர்க்கு மாறதுனால யாருக்கு லாபம், அதாவது பார்த்தீங்கன்னா கம்பெனிக்கா இல்லை டிஸ்ட்ரிபியூட்டருக்கா இல்லை கடைக்காரரை நமக்கா இல்லை வாடிக்கையாளர்களுக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். ஓகே, இந்த யூடியூப் சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக கீழே இருக்கிற அந்த ரெட் கலர் பட்டன் சப்ஸ்கிரைப் பண்ண ஒரு பட்டன் போட்டிருக்கும். அந்த பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. பக்கத்திலே பெல் பட்டன் இருக்கும். அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஆல்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை கண்டிப்பாக பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒரு வீடியோக்கும் உங்களுக்கு வரும். இதுக்கு எந்த ஒரு சார்ஜஸுமே கிடையாது, முற்றிலும் உங்களுக்கு இலவசம். ஓகேங்களா? வாங்க நம்ம டாபிக் குள்ளே போகலாம். ஓகேங்களா? ஓகே, மொபைல் சொந்தங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை வணக்கம் சொல்லிக்கிறேன். MNP, அதாவது பார்த்தீங்கன்னாக்கா நெட்வொர்க்கு மாறதுனால என்ன பயன், யாருக்கு பயன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? அதாவது நெட்வொர்க்கு ஏன் மாறணும் முதல்ல அது கேட்போம். ஓகேங்களா? ஒரு கஸ்டமர் என்ன பண்ணுவார்னாக்கா ஒரு சிங்கிள் சிம் ஃபோனோ இல்லை ரெகுலராக பர்மனெண்ட்டாக யூஸ் பண்ணுற ஒரு ஃபோனோ வச்சுருப்பாரு. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பர்மனெண்ட்டாக ஒரு சிம் வச்சுருப்பாரு. ரொம்ப பழைய சிம்மாக இருக்கும். சில பேர் 10 வருஷமாக வச்சுட்ருப்பாங்க, சில பேர் 5 வருஷமாக வச்சுட்ருப்பாங்க, சில பேர் ஃபேன்சி நம்பர்லாம் வாங்கி வச்சுட்ருப்பாங்க. சரிங்களா? ஒரு ஏரியாவில் இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ 2G 3G 4Gன்னு சொல்லிட்டு படிப்படியாக உயர்ந்துட்டே போயிட்டு 5G வரைக்கும் போயிட்டுருக்கு. அந்த வகையில் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய கம்ப்ளைண்ட் இருந்தால் மட்டும்தான் ஒரு கஸ்டமர் பார்த்தீங்கன்னாக்கா இன்னொரு கம்பெனிக்கு மாறுவாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஒன்று சிக்னல் ப்ராப்ளம் இருக்கலாம், இல்லை பார்த்தீங்கன்னாக்கா நெட்வொர்க் பார்த்தீங்கன்னாக்கா அவருக்கு விட்டு விட்டு கிடைக்கலாம். சில பேருக்கு வீட்டுக்குள்ளே போனால் டவர் வராதுன்னு கூட சொல்லுவாங்க. சில பேர் வெளியே வந்தால் டவர் வருதுன்னு சொல்லுவாங்க. சில பேர் கீபேட் யூஸ் பண்ணுற கஸ்டமராக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு 2G சிக்னல் கூட சரியாக கிடைக்காம போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சில பேர் பார்த்தீங்கன்னா 4G மொபைல் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தாங்க, அது பார்த்தீங்கன்னா கேமிங் விளையாடுறவங்க இல்லை வீடியோ ஸ்ட்ரீமிங் பண்ணுறவங்களா இருந்தாங்கன்னா அவங்க என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா அதிகமாக எனக்கு நெட் ஸ்பீடாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்பாங்க. அது மாதிரியான விஷயங்கள்லாம் கிடைக்காத போது தான் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கஸ்டமர், ஒரு வாடிக்கையாளர் தன்னுடைய சொந்த நம்பர்லேருந்து இன்னொரு நம்பருக்கு மாறதுக்கான காரணம். ஓகேங்களா? ஓகே, இது ஒரு காரணமாக இருந்தாலும் இன்னொரு காரணமும் இருக்குது. என்ன காரணம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கம்பெனியில் ஒரு அட்டகாசமான ஒரு ஆஃபர் தராங்க, ஒரு நல்ல ஸ்கீம் இருக்குது, ரேட்டு கம்மியாக இருக்குது, நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்குது அப்படின்னும் போது என்ன பண்ணுவாங்கனாக்கா ஒரு வாடிக்கையாளர் இன்னொரு கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனிக்கு மாறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? இப்போ கூட பார்த்தீங்கன்னா இந்த MNP அப்படின்ற விஷயம் பார்த்தீங்கன்னா எல்லா நெட்வொர்க்லையுமே வந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ DTH அதுலேயும் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பேங்கிங் ஃபீல்டுலையும் பார்த்தீங்கன்னா அது மாதிரியான விஷயங்களுக்கான வேலைகள் போயிட்டு இருக்கு. நிறைய பேங்குகள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ சின்னதாக இருந்த பேங்க்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரே பேங்காக மாறிட்டு வரதை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். ஓகேங்களா? அது மாதிரி இருக்கும்போது நம்ம இந்த நெட்வொர்க் ஃபீல்டுலையும் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா MNP அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. MNPனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் நம்பரை நீங்கள் மாற்றவே தேவையில்லை, அப்படியே மாற்றாமல் உங்களுக்கு பிடிச்சமான நெட்வொர்க்கில் மாறிக்கலாம். அந்த விஷயம் தான் பார்த்தீங்கன்னாக்கா MNP. இந்த MNP பண்ணுறதுனால யாருக்கு லாபம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முதல்ல பார்த்துருவோம். ஓகேங்களா? அதை பார்த்தீங்கன்னா டெலிகம்யூனிகேஷன் ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மறைமுகமான ஒரு போட்டி இருந்துகிட்டே தான் இருக்குது. வெளிப்படையாக யாரும் காட்டியது கிடையாது. அந்த மறைமுகமான போட்டி என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா டிஸ்ட்ரிபியூட்டர் மேலேயும், டிஸ்ட்ரிபியூட்டருக்கு இருக்க கடைக்காரனாக நம்ம மேலேயும், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டமர் மேலேயும் செலுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை நம்ம இருக்கும். ஓகேங்களா? என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் நம்மளுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா இது மாதிரி ஒரு ஸ்கீம் வந்திருக்கு, இந்த ஸ்கீமில் எனக்கு என் கஸ்டமரை உங்களுடைய கஸ்டமர் வர கஸ்டமர்கிட்ட ரெக்கமெண்டேஷன் பண்ணி நம்ம நெட்வொர்க்கு மாற்றி கொடுங்கன்னு சொல்லிட்டு எல்லா வகையான நெட்வொர்க்கில் இருக்கிற டிஸ்ட்ரிபியூட்டரும் எல்லாருக்கிட்டையுமே கேட்டுட்டு தான் இருப்பாங்க. அப்படி கேட்கும்போது நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர் சைடில் இருந்து நம்மளுக்கு எப்படி சப்போர்ட் இருக்கு, அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் சொல்ற ஒரு நெட்வொர்க் பார்த்தீங்கன்னா நம்ம ஏரியாவில் நல்லா இருக்கா, நல்லா டவர் இருக்கா, அதை நம்ம மாற்றி விடும்போது கஸ்டமருக்கு ஒரு நல்ல ஒரு அனுபவம் கிடைக்குமா அப்படின்ற விஷயத்தை நம்ம முதல்ல யோசிக்கணும். நம்மளுக்கு ஒரு கமிஷன் கிடைக்குது, இல்லை நம்மளுக்கு ஒரு நல்ல அமௌண்ட் கிடைக்குது, நம்மளுக்கு ஒரு நல்ல டார்கெட் கிடைக்குதுன்றதுக்காக ஒரு கஸ்டமரை சரியாக ஒர்க் ஆகாத ஒரு நெட்வொர்க் நம்ம மாற்றி விட்டோம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த கஸ்டமர் நம்மளுக்கு நிலைச்சு நிற்க மாட்டாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் சொல்கிற ஒரு விஷயத்தை நம்ம அப்படியே கேட்டு செய்யணும் அவசியம் கிடையாது. ஒரு 4 நெட்வொர்க் இருக்குது அப்படின்னும் போது கண்டிப்பாக அந்த 4 நெட்வொர்க்கில் எந்த நெட்வொர்க் நமக்கு சாதகமாக இருக்குது, நம்ம இருக்கிற ஏரியாவில் இருக்கிற கஸ்டமருக்கு அந்த நெட்வொர்க்கு எந்த அளவுக்கு ஃபுல்ஃபில் பண்ணுது, அவங்க கேட்குற நெட்டு, அவங்க கேட்குற வாய்ஸு, அவங்க கேட்குற வீடியோ ஸ்ட்ரீமிங்லாம் நல்ல பெனிஃபிட்டாக தருதா அப்படின்றத நீங்கள் முதல்ல ஆராய்ச்சி பண்ணுங்கள். மேக்ஸிமம் அந்த சிம்மை நீங்கள் பயன்படுத்தி பார்த்துட்டு ஒரு கஸ்டமருக்கு நீங்கள் MNP பண்ணீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக அந்த கஸ்டமர் ரொம்ப சந்தோஷப்படுவார். ஓகேங்களா? அதே மாதிரி ஒரு சில கஸ்டமர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா சரியாக டவர் கிடைக்க மாட்டுது, இல்லை சரியாக நெட்டு ஸ்ட்ரீமிங் ஆக மாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமரே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கேட்பாங்க. அது மாதிரி கேட்குற கஸ்டமர் கிட்டலாம் நீங்கள் தெளிவாக புரிய வைங்க. அதாவது பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இருக்கிற ஏரியாவில் இப்போ ஒரு சப்போஸ் ஒரு பின்கோடில் இருக்காரு அப்படின்னாக்கா அந்த பின்கோடில் அந்த டைமில் நெட்வொர்க் ஃபீல்டில் பிரச்சனையாக இருக்கலாம். அந்த பிரச்சனை எல்லா இடத்துலையும் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஓகேங்களா? அது மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணுங்கள், நீங்கள் நெட்வொர்க் ஃபீல்டு நல்லா இருக்கிற சிம்மாக பார்த்து அந்த கஸ்டமர் நீங்கள் ரெக்கமெண்டேஷன் பண்ணணும். ஓகேங்களா? அது மாதிரி நீங்கள் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னாக்கா அந்த கஸ்டமர் கீபேட் கஸ்டமராக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை ஒரு 4G கஸ்டமராக இருந்தாலும் பரவாயில்ல, கண்டிப்பாக உங்களுக்கு நிலைச்சு நிற்பார். ஓகேங்களா? MNP பண்ணுறோம், MNP பண்ணும்போது ஒரு கடைக்காரர்களுக்கு ஒரு நல்ல
ஸ்கீம் கொடுக்குறாங்க, ஒரு குறிப்பிட்ட சிம் ஒரு 10 சிம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு அமௌண்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறத ஒரு காரணத்தை நீங்கள் மையமாக வச்சுக்கிட்டு ஒரு கஸ்டமரை நீங்கள் வந்து சரியாக நெட்வொர்க் கிடைக்காத ஒரு கம்பெனி நீங்கள் மாற்றி விட்டுட்டீங்க அப்படின்னாக்கா அந்த கஸ்டமர் கண்டிப்பாக நிலைச்சு நிற்பாரான்றது ஒரு சந்தேகமான ஒரு விஷயம் தான். அதனால் என்ன பண்ணுங்கள், MNP பண்ணும்போது முழுக்க நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும் அப்படின்னாக்கா ஒரு கஸ்டமருக்கு ஃபுல்ஃபில்லாக நெட்டோ இல்லை வாய்ஸோ அப்படி இல்லை அவங்களுக்கு கேட்குற விஷயங்கள், நெட் ஸ்ட்ரீமிங் பண்ணுவாங்க, சில பேர் கேமிங் ஸ்ட்ரீமிங் பண்ணுவாங்க, அது மாதிரி கஸ்டமர் என்ன வேணும் அப்படின்றத கஸ்டமர்கிட்ட முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு அந்த கஸ்டமருக்கான எல்லா சேவையும் நம்ம செய்யும் போது கண்டிப்பாக அந்த கஸ்டமர் நம்ம நிற்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனிக்கு கஸ்டமர் மாறும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 7 நாட்கள் ஆகும். அந்த 7 நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவருடைய பழைய நெட்வொர்க் தான் ஒர்க் ஆகிட்டு இருக்கும். அந்த நெட்வொர்க்கில் ஒர்க் ஆகிட்டு இருக்கும்போது அந்த கஸ்டமர் யூஸ் பண்ணுற சிம்லேருந்து கால் பண்ணி அந்த கஸ்டமர்கிட்ட கேட்பாங்க, எந்த காரணத்தினால வந்து நீங்கள் நெட்வொர்க் மாறுறீங்க, கடைக்காரராக உங்களை வற்புறுத்தி மாற்றுறாரா இல்லை உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள் யாரா சொல்லி மாற்றுறாங்களா அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து நெட்வொர்க் ஃபீல்ட்லேருந்து இப்போ விசாரிக்க தான் செய்கிறாங்க. அப்படி விசாரிக்கும் போது அந்த கஸ்டமர் வந்து இல்லைங்க நான் வந்து தெரியாமல் மாற்றிட்டேன், கடைக்காரர்கிட்ட போனேன், கடைக்காரர் என்கிட்ட சொல்லவே இல்லை, போர்ட்டிங் பண்ணி என்னை மாற்றிட்டாரு அப்படியான விஷயங்கள் எதனா சொன்னாங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக நெட்வொர்க்கில் வந்து சிவியரான ஆக்ஷன் எடுப்பாங்க. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மாற்றுற கஸ்டமர் பார்த்தீங்கன்னா முழுக்க கஸ்டமருடைய மனசு ஒத்து இருக்க வேண்டும். அதாவது பார்த்தீங்கன்னா கஸ்டமர் சந்தோஷப்பட்டு மாற்றிக்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்கணும். நீங்கள் சொல்கிற விஷயங்கள் எல்லாம் கஸ்டமருக்கு முதல்ல பிடிச்சிருக்கான்னு முதல்ல பார்த்துட்டு அப்புறமா நீங்கள் MNP பண்ணுங்க. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் ஒரு MNP பண்ணுற கஸ்டமர் நீங்கள் வெறும் MNP மட்டும் பண்ணிட்டு விட்டுடாமல் அந்த கஸ்டமர் ஓரளவுக்கு தெரிஞ்ச கஸ்டமராக இருந்தாங்க அப்படின்னாக்கா ஒரு சிம் கார்டில் இருக்கிற அந்த பழைய நெட்வொர்க்கில் சிம்மில் இந்த கான்டாக்ட் நம்பர்லாம் வந்து அடுத்த சிம்க்கு ஈஸியாக அவங்களால காப்பி பண்ணிக்க முடியும். சப்போஸ் அப்படி பண்ண தெரியாத ஒரு கஸ்டமராக இருக்காங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக நீங்கள் இந்த MNP நெட்வொர்க் மாறின பிறகும் அந்த கஸ்டமருக்கு நீங்கள் அந்த சேவையை செஞ்சீங்க, அதாவது கான்டாக்ட் நம்பர் காப்பி பண்ணுறது, ஓகேங்களா, திருப்பி சிம் கார்டை உள்ளே எடுத்து போட்டு தர்றது, அது மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து அந்த கஸ்டமர் உங்களை நம்ம கிட்ட நிற்பாங்க. அது மட்டும் இல்லாமல் MNP பண்ணும்போது என்ன ஒரு ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வந்து முதல்ல பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு லிங்க் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா அது மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இப்போ அது மாதிரி சப்போஸ் நீங்கள் வேற ஒரு ஃப்ரெண்டு பேரில் என்ன பண்ணுவீங்க, சிம் கார்டு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருப்பீங்க, இப்போ உங்கள் நேமுக்கு மாற்றணும் அப்படின்னாக்கா நீங்கள் நிறைய ஆஃபீஸுக்கு போக வேண்டியிருக்கும், அந்த ஆஃபீஸில் போய்ட்டு நீங்கள் ஃபார்ம் எழுதி தர வேண்டியிருக்கும், உங்கள் பேருக்கு மாற்ற ரொம்ப ஒரு சிக்கலான ஒரு விஷயமா இருக்கும். நீங்கள் இது மாதிரி MNP பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா சப்போஸ் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு பேரில் ஒரு சிம் கார்டு வாங்கி நீங்கள் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னும் போது அந்த சிம்மை நீங்கள் தாராளமாக உங்கள் பேருக்கு மாற்றிக்கலாம். அது எப்படி அப்படின்னா நீங்கள் வேற ஒரு நெட்வொர்க் மாறும்போது கண்டிப்பாக உங்களுடைய ப்ரூஃப்க்கு தான் மாற போகிறீங்க, அதே நம்பர் உங்களுக்கு மாறிடும். ஓகேங்களா? இது மாதிரியான நிறைய ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் கஸ்டமர்கிட்ட சொல்லி MNP பண்ணும்போது கண்டிப்பாக கஸ்டமர் வந்து உங்கள்கிட்ட சந்தோஷப்படுத்து ரொம்ப நன்றிங்க, நீங்கள் வந்து ரொம்ப நான் வந்து கஷ்டமாக இருந்தேன், நெட்வொர்க் கிடைக்காம ரொம்ப கஷ்டத்தில் இருந்தேன், நீங்கள் என்ன வந்து MNP பண்ணி ஒரு சரியான நெட்வொர்க்கை தேர்வு செய்ய வச்சிருக்கீங்க சொல்லிட்டு நமக்கும் அந்த கஸ்டமர் தொடர்ந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? ஓகே, கஸ்டமருக்கு MNP பண்ணும்போது கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயங்கள் நம்ம பார்த்தோம். கண்டிப்பாக இதில் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும், நிறைய விஷயங்கள் நீங்கள் செய்வீங்கன்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருளரசன். இது மொபைல் சொந்தங்கள். வணக்கம்.